என்னப்பா இவங்கள் போனவங்களை ஆக்களை காணிச்சு அப்போ அவங்களை என்ன ஏற வேண்டாம் மிரட்டு ப்ளீஸ். அவங்களோட அளவு மிஞ்சி அப்படி கதைக்காதீங்க. சூப்பரா இருக்கு. அந்த குல்ஃபி வாங்க போனாங்க நல்லா இருக்கு. இனி அது சொல்ல போறீங்க இது சுகர் கூடாதுன்னு. சரியா தம்பி உங்களோட சொல்லி கதைச்சினான் கதைச்சு போனேன். உங்களுக்கு கலைக்க வேண்டாம். வந்த நீங்கள் சேர்ந்து ஒரு விஷயத்தை இப்ப குல்ஃபியா குடிப்போம். உங்களுக்கு மட்டும் வாங்க சொல்லட்டா? இல்ல சந்தோஷம் எனக்கு வேண்டாம். எனக்கு இப்ப எல்லாம் ஃபெடப் அப். எனக்கு ஏன் ஃபெடப் பண்றீங்க? அவர் ஹேப்பியா இருக்கார். நீங்க ஹேப்பியா இருங்கோ. நாங்க இப்ப போட்டோ ப்ரோகிராமின் படி எல்லாரும் மச்சான் இருக்க மச்சான் அவனால இது இந்த அல்வா ஃபோன் பண்ணுங்க. ஒரு தம்பி காய்க்கிறார் உங்களுக்கு சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க பாபு. நல்லா இருக்குது நல்லா இருக்கு. நீங்கள் ஐயா நல்லா இந்த நான் முதல்ல பார்த்தோன்னு ஏமாந்து போனேன். நீங்கள் உண்மையா பார்க்கலாம் நிக்கிறீங்களோன்ற மாதிரி தான் இருந்தது. என்ன நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அவன் இந்த இளமாக்களோட நீங்களும் கொஞ்சம் ஒத்து போங்க. பாத்தீங்க நீங்கள் ஏன்னா தெரியும் இப்ப நீங்கள் அனுபவம் இருக்கு, திறமைகள் இருக்குது, உலகத்தை பார்த்துருக்கிறீங்கள். அப்ப உங்களோட வயது அனுபவம் ஆன்மீக அனுபவிச்ச வயசு. ஓ அதே நேரத்துல இளம் பொடிகள் பக்கத்துல நிக்கிறார். அவர் இன்னொருத்தர் நின்றுட்டாங்களா போயிட்டாரு. அல்வா வாங்க போட்டாரோ சரியே இல்ல. அல்வா கொடுக்க போட்டால வாங்க போட்டேன். என்னமோ தெரியாது. அதான் டயபெட்டிக்காரரா இருந்தா நீங்க சாப்பிடுறாங்க உங்களை சுவர் ஏற்றி படுக்க. அதான் பிரச்சனை பாருங்க. எங்களை சாப்பிட விடுறாரு இல்ல. ஆனால் நீங்களும் உங்களோட சுவர் லெவல பார்த்து சாப்பிடுங்க. அதுக்காண்டி முழுக்க சாப்பிடாம விட தேவையில்லை. அதே நேரத்துல இளம் பொடிகள் என்ற தேவைகளையும் கவனிச்சு ஒத்து போங்கோ. அவன் தேவைகளையும் அனுசரிச்சு அவைகளுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு பாருங்க. சண்டை பிடிச்சு கொண்டே இருக்க தேவையில்லை. சண்டை பிடிச்சு கொண்டே இருந்தீங்களா இருந்தால் என்ன நடக்கும் என்று சொன்னா துவரண்ட நோக்கம் பலதா போடும். முக்கியமான நோக்கமா இருந்தால் நீங்களும் இளம்பொடிகளோட ஒத்து அவையிலும் உங்களோட தேவைகளை அனுசரிச்சு கொண்டு அந்த புரிந்துணர்வை நல்லா வளர்த்து கொள்ள வேணும். இந்த பிரச்சனை சில இடங்கள்ல இருக்கதான் செய்யும். என்ன செய்யலாம்? என்ன செய்து இந்த பிரச்சனையை தீர்க்கலாம்? சொல்லட்டும். நான் நினைக்கிறது என்னன்னு சொன்னால் நீங்கள் இப்போ நோக்கங்களை முதலே பிளான் பண்ணி ஓகே நாங்கள் எங்கெங்க போறோம், எவ்வளவு நேரம் அங்கங்க நிக்க போறோம், எங்களோட சாப்பாட்டு முறைகள் என்ன, இவருக்கு வெஜிடேரியனா இவர் நான் வெஜிடேரியனா, ஓகே எவ்வளவு நேரம் அங்க தங்க போறோம், அவருக்கு நடந்து கிடந்துறதுல பிரச்சனை இருந்தா காலில் ஏதாவது ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனைகள் இருக்குமா இருந்தால் அவைகளுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்ல நீங்கள் அப்படி இருக்காது. அதை பார்த்தா நல்ல ஸ்போர்ட்டிவா இருக்கிறார். அது நாங்க பிளான் பண்ணி தான் வந்தாங்க. இடையில சின்ன பிரச்சனை வந்து அட்ஜஸ்ட் பண்ண வேணும். அதை இவர் அட்ஜஸ்ட் பண்றது அளவுக்கு தானே நான் அது உண்மைதான். இப்ப அது கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, போற இடங்கள்ல இருக்கிற உங்களுடைய டீமா இருந்தாலும் சரி, கிவ் அண்ட் டேக் பாலிசியில உங்களோட லைஃப் போக வேணும். கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒரு ஆள் ஒரு கால் ஒன்று கேட்டா நீங்க கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், மற்றவர் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். இப்படி கிவ் அண்ட் டேக் பாலிசியை நீங்க பண்ணுவீங்களா இருந்தால் டுவர்ல மட்டும் இல்ல வாழ்க்கையிலையும் நல்ல வெற்றி கிடைக்கும். உங்களோட பயணம் நல்லா சுகமாக அமைய வேணும் என்றதான் என்னுடைய விருப்பம். மேலும் பிரச்சனைகள் இல்லாமல் உங்களோட பயணங்களும் உங்களோட சுற்றுப்பயணம் எல்லாம் அனுபவிச்சு கொண்டு நீங்க சுகமாக விட்ட போங்க. அதுதான் எங்களுக்கு தேவை. இப்படி கனவே நல்லது சொல்லுதுகள். ஆனால் கனவேர் இப்படி எங்களை போல ஹோட்டலுக்கு வந்துட்டு பிரச்சனை பட்டு போயிருக்கணும். அதுக்காண்டி நாங்களும் பிரச்சனை பட்டு இன்னொரு ஆள் இருக்கிறாரு. கேட்போம். வணக்கம். வணக்கம் லூட்டன். நல்ல குயில் சத்தம், குருவி சத்தம், சத்தத்தை கேட்டு அமைதியா இருக்கலாம். அதான் நீங்க என்னன்னா மொழி கிடைக்க யோசிக்கணும். அவையல் வயதானாக்கள் அவையல் ஒன்றில் அனுசரிச்சு போகணும். இல்லாட்டி நீங்க அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அனுசரிச்சு போகணும். வந்து நடுவழியில சிலவடிச்சு போட்டு பிரச்சனைப்பட்டா கஷ்டம். என்ன முதலையே இந்த அம்மாவும் ஐயாவும் இயலோட போனா அப்படி இருக்கும் வந்து கணக்கு போட்டு பார்த்துருக்கணும். பக்குவம் தெரிஞ்ச நீ வயது அப்ப இளம் பிள்ளைகளோட போனா அவையல் தாங்கள் நினைச்ச நேரம் தான் செய்வினா, நினைச்ச நேரம் படிப்பினா சில உள்ள இறைவிய சில கொள்ளாய் நம்ம என்ன அவையில் விளையாடுத்தான். சொல்லுங்க. அப்ப நீங்க என்ன செய்யலாமா? நீங்க அட்ஜஸ்ட் பண்றதுக்கு என்ன மாதிரி நாங்கள் 2 ஜெனரேஷன் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி இருக்குது. 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் முடங்கி வர வேணும்.
நாங்கள் ரங்கிதான் ஆல்ரெடி வந்துட்டேன். நான் சொல்றேன் வாயால சொல்லி நம்மளே ரங்கி வரீங்க. இல்ல இல்ல நான் ரங்கிட்டேன். நாங்கள் ரங்கிட்டோம். இனி இவரும் ரங்கிட்டார். நான் ரங்க பாக்குறேன். இவரும் குல்ஃபி ரங்கிட்டு நான் வேன் எடுத்துட்டு போக போறீங்க. இல்ல இல்ல நீங்கள் குல்ஃபி சாப்பிட போய் அக்காட்ட கேளுங்க என்ன ரங்கி. நான் யோசனை பாக்கலானே நின்றாங்களே இறங்கிட்டுன்றாங்களே இங்க இல்ல இல்ல நாங்கள் ரங்கிட்டோம். அவ எங்களை விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் ஒழிக்கிட்டாச்சு. அப்ப உங்களோட டூர் வந்து எப்பவும் ஒரு பிரயாணம் செய்ய வேலையை கஷ்டப்பட்டு வேலை செய்து நிம்மதியா உள்ளதுக்கு போன்னு ஒழிக்கிறேக்க நீங்கள் அந்த வீணாக்கிட கூடாது. அந்த இல்ல 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 ஒன்றும் வீணாக இல்லையா புயல்ல. இதெல்லாம் உங்களுக்கு அனுபவம். சாப்பிடையில விரும்பின நேரம் நித்திர கொள்ளையில விரும்பின இடத்துல விரும்பின நேரம் நிக்கையில எல்லாம் முடிஞ்சு இந்த பிள்ளைகள் வேல்களை கூட்டிட்டு போகாதால இந்த அப்பா அம்மாவை அப்ப பிள்ளைகள சொல்லு கேட்டு செய்ய மாட்டேன். அப்ப அவையில் கூட்டி போகாதால இப்படி உங்களோட வந்து இணைஞ்சு இந்த பிள்ளைல இந்த பழைய பிள்ளைகளுக்கு இல்ல. இது நாங்க 10 வருஷமாக பழகினா எங்கண்ட பிள்ளைகள் மாறி பழகினா நாங்க பாப்போம் தான் கூட்டி கொண்டவே நாங்களே எங்களுக்கு ஒரு பிரச்சனை நாளைக்கு அவையிருந்த பக்கமா போய் அவையிருந்த இதுக்கு விட்டு கொடுத்துட்டு இன்றைக்கு அவைகளுக்கு நீங்கள் பாருங்க தம்பி அம்மா நான் நீங்கள் எங்களுக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லி கேட்டு அவர் மாறி நாங்கள் 3 நாளைக்கு எங்களுக்கு விட்டு தாங்கோ செய்யலாம். மற்றது காசை ஒன்றடியாவே பெட்ரோல் அடிச்சுட்டு பிறகு கணக்கு பார்க்கலாம். இந்த நடுவழியில போய் நின்று பெட்ரோல் அடிச்சு ஏதோ நான் காசு தரமாட்டோம் மாதிரி எல்லாம் சந்தேகப்பட்டு உங்களுக்கு பிரஷர் இன்னும் கூடிடும். எனக்கு ஆல்ரெடி நான் பிரஷர் இல்ல. அங்க ஃபுட் டேங்க் அடிச்சு டோவர்ல வந்து பேருந்து ஃபுட் டேங்க் அடிக்கிறேன்டா நான் எனக்கு பிரஷர் இல்ல. இப்ப நீங்கள் கதைக்கிற கதையை பார்த்து உங்களோட காசுல நாங்க டூர் வந்த மாதிரி இல்ல எல்லாம் ஷேர் பண்றேன். இல்ல இல்ல சரி சரி 5 பேரா புரியுங்க திருச்சி அடிக்கிறதா 5ல 2 பேர் நிக்கிறவங்க அவங்களே காரணம் ஏழா புரிக்கிறது அவங்களுக்கு இவற்ற விஷயம் தெரிஞ்சு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டு போயிட்டாங்க. இது அடிக்கடி நிப்பாட்ட வழியில போறோம். அப்போ இங்க போறோங்க நீங்கள் எங்களையே குறை சொல்லி மற்றவர்களும் எங்களை குறை சொல்ல பண்றீங்க. அப்படி இல்ல உங்களுக்கு நாங்கள் அம்மா நீங்க உங்களுக்கு 10 வருஷம் பழக்கமா இருக்கேங்க உங்களோட புள்ள மாதிரி இங்க வாங்கோ இங்க வாங்கோ சொல்லி அது எனக்கு வேற பிள்ளைகள் மாதிரி எனக்கு வேற பிள்ளைகள் மாதிரி சொல்லணும் கண்டபடி குடிச்சு சிகரெட்டை குடிச்சு அவைகளுக்கு தானே ஆபத்து கூடாது. இந்த 10 நாளைக்குள்ள நாங்கள் அவைகளை திருத்த போறதுக்கு நான் வலிக்கிட்டே இல்ல. அது அவையிட்ட மனுஷிமார் பிள்ளைகள் பார்த்துக் கொள்ளுவிடும். எங்கட பிள்ளைகளும் எங்களோட வாரம்னா நாங்கள் அவையோட ஃப்ரீயா போயிடலாம். இப்ப இந்த பிள்ளைகள் எங்க பிள்ளைய பெற்றார மனைவி பிள்ளைகளை விட்டுட்டா டூருக்கு வந்திருக்கீங்க. நாங்கள் இவையோட வந்தாங்களம்மா. இல்ல இப்ப நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸா போவோம்ண்டே நாங்கள் எல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகுறோம். அரவாசி வழியில இனியாவது ஒற்றுமையா உண்மையா சந்தோஷப்படுறேன். பிரயாணத்தை முடிச்சு கொண்டு இனிமேல் வடிவா திட்டம் போட்டு இந்த வயதுக்கு வீரோட வெயிலுமான்னு பார்த்து ஆலோசித்து செய்யுங்க. உண்மையா இப்ப சந்தோஷப்படுறேன். என் பிள்ளைகளை கொண்டு வரையில உங்களோட தனியா வந்தால் எங்களுக்கு ஒரு உதவி வேணும் என்றால் நாங்கள் உங்களோட வந்துறாங்க. ஒத்துழைப்பு நாங்கள் உபத்திரவம் உங்களோட உங்களுக்கு தெரியல. இன்னொரு ஆள் அடிச்சிருக்கு சொல்லுங்க. வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. நாங்கள் நீங்க என்ன விட்டுட்டு போயிட்டீங்களா என்ன? வந்திருந்தா நான் அவ்வளவு சமாளிச்சிருப்பேன். 7 சீட்டர் தான் எடுத்தாங்க. அதுல நீங்கள் உங்களுக்கு 2 சீட் தேவை. 2 சீட்டு அழுது பாருங்க. எல்லா சீட்டும் உங்க அழுது நிக்கிறீங்க என்ன? நான் அவ்வளவு சாண்ட்விச் செய்து சிக்கன் பிரியாணி அங்க வெஜிடேரியன் புளியோதரை எல்லாம் செய்து வச்சுட்டு காத்து கொண்டிருக்கேன். அக்கா நீங்களும் வந்திருந்தால் இப்ப உங்க நிலைமையில என்ன செய்திருப்பீங்க? சமாளிக்க விடுங்க. இந்த பாக்க கொஞ்சம் முழுமையா அனுபவிக்க முடியாது இல்ல அங்க கொஞ்சம் விடுங்களே. நாங்கள் இந்த பக்கத்துல இருக்க கல்வியில எவ்வளவு கண்டு விடுறது வந்து ஒரே இடத்தை ஒரு மால் முழுக்கம் இல்லைன்றால் எப்படி என்னால மனம் பொறுத்து நிக்கிறதுக்கு இல்ல. இது வயசு பிரச்சனை. நீங்க கொஞ்சம் அந்த கதிரையில கொஞ்சம் இருங்க. அங்களுக்கு ஏற்ற வேணும் சாப்பாடு பண்ணி கொடுத்துட்டு நீங்க உப்ப தந்துருக்காங்க இல்ல. இப்ப பிரச்சனை உப்பிலும் புளியிலும் இல்ல. நீங்க சாப்பாடுல உங்களோட வீடுகள்ல போய் வடிவா சாப்பிடுங்க. வந்த இடத்துல எந்த சாப்பாடா நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம். சிக்கன் மணக்குது
அங்க அட்ஜஸ்ட் பண்ணலையே. நீங்க அட்ஜஸ்ட் பண்ணல இல்ல இல்ல நாங்க நல்லா அட்ஜஸ்ட் பண்றோம். நீங்க அளவில் மிஞ்சி பிரச்சனை என்னன்னு இல்ல நாங்க எதுக்கு வச்சாலும் நீங்க வயது போச்சுன்னு சொல்றீங்க. வயதுல போடாதீங்க. நாங்க இப்ப உலகமே தான் உங்களோட வந்தோம். ஐயோ இவ்வளவு காசு பிடிச்சு எனக்கு முடம் இல்லாம இப்ப போன் நீங்க வேனை பிடிச்சு கொண்டு அங்க போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்களே. சண்டை பிடிச்சு கொண்டு இருக்க பாக்க விசாரணை கூட காசுல எடுத்து போனீங்க. நாக்கு செத்து போச்சு சிக்கன் சாப்பிடாம இவர் மணக்குதான் நீங்க அங்க இதுல இருக்கு விட்டுட்டு போய் அங்க சிக்கன் சாப்பிட்டு வந்து சந்தோஷமா கூடின்னு போங்களேன். வந்தா பிறகு உடுப்புல மணக்குதான். நீங்க சிக்கன் சாப்பிட போறேன்னா நாங்க அப்படியே ஒரு இங்கிலீஷ் படத்துக்கு போகணும். பாத்தீங்களா? அப்ப எங்களுக்கு வந்து அதில் பிறகு அது சொல்லப்படாது. நல்ல ஆள நான் வரையில நீங்க என்ன பிரச்சனை தீக்கவே மாட்டீங்களோ. ஓகே பாய். நீங்க புக் பண்ணுங்க. அடுத்த முறை நாங்கள் இன்னொரு சப்ஜெக்ட் நாங்க நீங்க கட்டாயம் கஷ்டப்படி கழிவோட வந்தா அவை சந்தோஷப்படின. ஆனா உங்களோட நீ ஒருத்தரும் தர மாட்டாங்க. ஒருத்தரும் வேண்டாம் இல்ல நாங்க தம்பி தாசா குழந்தைக்காதீங்க. ஆனா உண்மையா ஒரு பெரியவர் சொன்ன மாதிரி இந்த பயணங்களில தான் மற்றவர்களோட ஒரிஜினல் குணங்கள் தெரியும். உண்மையா மச்சான்? நீங்க இன்னொரு ஆள் சரி கேப்பங்க மற்றே கேப்ப நான் திரும்ப